வணக்கம் நண்பா, வெல்கம் டு திங்க் அபார்ட் ரிடில்ஸ் சேனல். ரகு அந்த ஊர்லயே மிகப்பெரிய பிசினஸ் மேன். ரகுவுடைய மெயின் காம்படிட்டர் சுமன். ரகுவை பிசினஸ்ல தோக்கடிக்கிறதுக்கு சுமன் என்ன வேணாலும் செய்வாரு. ஒரு நாள் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக ரகு வெளிநாடு போறாரு. அப்போ அந்த ஏர்போர்ட்ல போலி பாஸ்போர்ட் வச்சு சில பேர் வெளிநாடு போக போறாங்க. அவங்கள உடனே தடுங்கன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கடுத்ததா ரகுவோட சேர்த்து 3 பேரை போலீஸ் சந்தேகப்பட்டு அவங்களுடைய பாஸ்போர்ட் செக் பண்றாங்க. இவங்க 3 பேத்துல யார் போலியான பாஸ்போர்ட் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாஸ்போர்ட்ல இருக்கிற போட்டோல பேக்ரவுண்ட் எம்டியா தான் இருக்கும். ஆனா இவங்க 2 பேருடைய பாஸ்போர்ட்டும் ஏதோ டிசைனா இருக்கு. சோ இவங்க 2 பேரும் போலியான பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க. இந்த குழப்பத்துல வேணும்னே அவர் மாட்டி விடுறது சுமன் தான் அவருக்கு தெரியும். அதனால ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு பிரைவேட் ஜெட் அவர் வாங்க முடிவு பண்றாரு. ஆனா மத்தவங்க மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா ஏர் பலூன் வாங்கி அதுல டிராவல் பண்ணணும்னு ரகுக்கு ஒரு ஆசை. சோ ஏர் பலூன் வாங்கலான்ட்டு அந்த கடைக்கு போய் விசாரிக்கிறாரு. அப்போ அந்த கடைக்காரர், சார் வாங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் பையன் நல்லா இருக்காருங்களா, நம்ம கிட்ட நிறைய ஏர் பலூன்ஸ் இருக்கு, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. அங்க இருந்த நிறைய ஏர் பலூன்ஸ்ல ரகுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிராண்டான ஏர் பலூன் சூஸ் பண்றாரு. கூடவே ஒரு கிஃப்ட் பாக்ஸும் அவங்க வச்சு கொடுக்குறாங்க. அப்போ ரகு அந்த சேல்ஸ்மேன் கிட்ட, இது என்ன இந்த ஏர் பலூனோட ஏதோ பாக்ஸ் இருக்கு, சார் பொதுவாகவே எல்லா கஸ்டமருக்கும் நாங்கள் கிஃப்டா கொடுக்கறது தான் அது அப்படின்னு அந்த சேல்ஸ்மேன் சொல்றாரு. ஏர் பலூனை வீட்டுக்கு கொண்டு போன ரகு அவரோட பையன்கிட்ட இந்த ஏர் பலூனை தொடவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. ஆனா அந்த கிஃப்ட் பாக்ஸை பார்த்து அட்ராக்ட் ஆன ரகுவோட பையன் ஏர் பலூன்ல ஏறி அதை ஓபன் பண்ணவும் செய்யறாரு. அப்போ அந்த ஏர் பலூன்ல இருக்கிற கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கு ஒரு பசில் சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. இங்க இருக்கிற மிஸ்ஸிங் இமேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கான டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இந்த பசிலுடைய லாஜிக் என்னன்னா, ஒரு இமேஜ்லயுமே 4 ட்ரையாங்கிளும் ஒரு ஸ்டெப் ஆன்டி கிளாக் வைஸ் போகும். உதாரணத்துக்கு 3rd இமேஜ் எடுத்துக்கோங்க, அதையும் 4th இமேஜையும் கம்பேர் பண்ணும்போது எல்லா ட்ரையாங்கிளுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு ஸ்டெப் நவுந்திருக்கும். அதே போல 4th இமேஜையும் 5th இமேஜையும் கம்பேர் பண்ணும்போது எல்லா ட்ரையாங்கிளுமே இன்னொரு ஸ்டெப் ஆன்டி கிளாக் வைஸ்ல நவுந்திருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் இமேஜை கொண்டு பார்க்கும்போது இந்த இமேஜ் தான் செகண்ட் இமேஜா வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரகுவுடைய பையன் அந்த பசில சால்வ் பண்ணதும் அந்த ஏர் பலூன் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ண மர்ம நபர் ரகு கிட்ட அவர் பையன் உயிரோட வேணும்னா பணம் கொடுக்கணும்னு மிரட்டுறாரு. அதுக்கப்புறமா ரகு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதும் போலீஸ் 2 டீமா பிரிஞ்சு ஒரு டீம் ரகுவோட பையனை கண்டுபிடிக்கிறதுக்கும் இன்னொரு டீம் அந்த கிட்னாப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கும் போறாங்க. போலீஸ்க்கு 3 பேர் மேல சந்தேகம் வருது. ஃபர்ஸ்ட் ரகுவுடைய பிசினஸ் எதிரியான சுமனை விசாரிக்கும் போது, ரகு எனக்கு பிசினஸ் எதிரி தானே தவிர இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ரகுக்கு ஏர் பலூன் வித்த சேல்ஸ் ஆபீசர் கேட்கும் போது, ஐயோ சார், எனக்கு இவருக்கு எந்த சம்பந்தமே இல்ல, நேத்து இவர் என் கடைக்கு வந்தப்பதான் இவரை முதல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா போலீஸ் ரகு வீட்டு வாட்ச்மேனை விசாரிக்கும் போது, சார் என்னதான் அந்த ஏர் பலூனுக்கு பாதுகாப்பா நிக்க வச்சுட்டு போனாரு, அவரோட பையன் அந்த பலூன்ல ஏறாத மாதிரியும் பாத்துக்க சொன்னாரு, ஆனா நான் வெளியில போய் டீ குடிச்சிட்டு வந்த பின்னாடி அந்த பலூன் அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்றாரு. இவங்க 3 பேத்துல ஒருத்தர் தான் கிட்னாப்பர். அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரகு ஏர் பலூன் வாங்குறதுக்கு அந்த கடைக்கு வந்தப்ப அந்த சேல்ஸ் ஆபீசர் ரகு கிட்ட அவருடைய பையனை பத்தி விசாரிச்சாரு. அதே போல யாருக்குமே கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்கல, ரகுக்கு மட்டும் அந்த கிஃப்ட் பாக்ஸை கொடுத்தாரு. சோ ரகுவை பத்தி அந்த ஆபீசர் தெரிஞ்சனாலதான் அவருடைய பையனை பத்தி விசாரிச்சிருக்காரு. ஆனா போலீஸ் என்கொயரியில ரகுவை யாருன்னே தெரியாது, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன்னு சொன்னாரு. சோ இவர் தான் பிளான் பண்ணி ரகுவோட பையனை அட்ராக்ட் பண்றதுக்காகவே அந்த சாக்லேட் பாக்ஸை அவருடைய ஏர் பலூன்ல செட் பண்ணிருக்காரு. இப்போ அந்த ஏர் பலூன் எங்க இருக்குன்னு அந்த ஆபீசர் விசாரிக்கும் போது, சைக்ளோன் ஸ்டார்ட் ஆன காரணத்தால ஏர் பலூன் தன்னோட கண்ட்ரோல் இல்ல, அது இப்ப கண்ட்ரோல் மீறி போயிடுச்சுன்னு அந்த ஆபீசர் சொல்றாரு. ஒரு வழியா போலீஸ் ஏர் பலூனை ட்ராக் பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு சிட்டிலையுமே ஒரு மாதிரி காத்தடிக்குது. அந்த காத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு அந்த பலூன் போயிருக்கு. அடுத்ததான் அந்த ஏர் பலூன் எந்த சிட்டில இருக்கிற எந்த பிளேஸுக்கு போகணும் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
ரகு வீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆன ஏர் பலூன் நார்த் டைரக்ஷன்ல பறந்து சிட்டி 1க்கு போகுது. சிட்டி 1ல ஈஸ்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்துல காத்தடிக்கிறனால சிங்கிற இந்த பிளேஸுக்கு போக வேண்டிய பலூன் ஒரு பாயிண்ட் வந்து சிட்டி 1உடைய டி பிளேஸுக்கு போகுது. அடுத்ததா அந்த பலூன் சிட்டி 2க்கு போகும்போது வெஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து 2 மடங்கா அந்த காத்தடிக்குது. சோ சிட்டி 2ல டி பிளேஸுக்கு போக வேண்டிய பலூன் 2 பிளேஸ் நகர்ந்து சிட்டி 2 உடைய பி பிளேஸுக்கு போகுது. அடுத்ததா சிட்டி 3ல ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து 3 மடங்கு காத்தும் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து 1 மடங்கு காத்து அடிக்கிறனால ரெண்டும் பேலன்ஸ் ஆகி சிட்டி 3ல பி பாயிண்ட் போக வேண்டிய பலூன் 2 பிளேஸ்ல இருந்து சிட்டி 3 உடைய டி பிளேஸுக்கு போகுது. அடுத்ததா சிட்டி 4ல வெஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து 3 மடங்கு காத்தும் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து 2 மடங்கு காத்து அடிக்குது. சோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும்போது சிட்டி 4ல டி பிளேஸ்க்கு போக வேண்டிய பலூன் சிட்டி 4 உடைய சி பிளேஸ்க்கு போகும். சோ இதே ஆன்சர் நீங்களுக்கு கெஸ் பண்ணியிருந்தா சூப்பர். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடிலையும் பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு சைக்கோ கில்லர் உங்களையும் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டையும் கடத்தி கொண்டு போய் தனித்தனி ரூம்ல அடைச்சி வச்சிட்டான். உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டை கட்டி போட்டிருக்க சேரு கடியில சரியா 1.25 மணி நேரம் கழிச்சு வெடிக்கிற மாதிரி ஒரு டைம் பாம் செட் பண்ணிடுறான். உங்களோட உதவி இல்லாம உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த ரூம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ நீங்க தான் போய் காப்பாத்தி ஆகணும். ஆனா நீங்களும் ஒரு டிராப்ல தான் மாட்டிட்டு இருக்கீங்க. உங்க முன்னாடி 4 சீஸ் பாக்கெட் இருக்கு. அந்த 4 சீஸ் பாக்கெட்ல ஒரு பாக்கெட்ல மட்டும் மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கான். அது எந்த பாக்கெட்ல கலந்துருக்கான்னு நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களை அந்த ரூம்ல இருந்து வெளியில போக விட்டுருவான். மயக்க மருந்து இருக்க சீஸ் பாக்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எலியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல சிக்கல் என்னன்னா அங்க ஒரே ஒரு எலி மட்டும் தான் இருக்கு. அந்த எலி அந்த மயக்க மருந்து சாப்பிட்டுச்சுன்னா 1 மணி நேரம் கழிச்சு தான் அது ரியாக்ட் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுவோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில எப்படி 4 பாக்கெட்ல எந்த பாக்கெட்ல மயக்க மருந்து கலந்துருக்குங்கிறத சரியா கெஸ் பண்ணுவீங்க. அதுவும் 1.25 மணி நேரத்துக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சாகணும். இதை எப்படி செய்வீங்கன்னு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை அதிகமான டைம் வேணும்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. உதாரணத்துக்கு டைம் இப்ப 2 மணின்னு எடுத்துக்கலாம். 2 மணி அளவுல அந்த எலிக்கு ஒரு சீஸ் பாக்கெட் கொடுக்குறீங்க. அடுத்ததா 2:05க்கு இன்னொரு சீஸ் பாக்கெட் கொடுக்குறீங்க. அடுத்ததா 2:10க்கு 3வது சீஸ் பாக்கெட் கொடுக்குறீங்க. ஒருவேளை 3 மணி அளவுல அந்த எலி மயக்கம் போட்டுச்சுன்னா முதல்ல கொடுத்த சீஸ் பாக்கெட்ல மயக்க மருந்து இருக்குன்னு அர்த்தம். அதுவே 3 மணி 5 நிமிஷம் அளவுல அந்த எலி மயக்கம் போட்டுச்சுன்னா 2வது பாக்கெட் மயக்க மருந்து கொண்டு இருந்ததா அர்த்தம். அதுவே 3 மணி 10 நிமிஷம் அளவுல அந்த எலி மயக்கம் போட்டுச்சுன்னா 3வது பாக்கெட்ல மயக்க மருந்து இருந்ததா அர்த்தம். ஒருவேளை அந்த எலி மயக்கம் போடவே இல்லைன்னா 4வது பாக்கெட்ல மயக்க மருந்து இருந்ததா அர்த்தம். சோ 1 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ளேயே எந்த பாக்கெட்ல மயக்க மருந்து கலந்துருக்காங்கிறத நீங்க கெஸ் பண்ணிடலாம். சோ நீங்க சரியா சொன்னதால அந்த சைக்கோ கில்லர் தப்பிச்சு அந்த ரூம் விட்டு வெளியில வந்துடுறீங்க. வெளியில வந்து உங்க ஃப்ரெண்டை காப்பாத்தலான்ட்டு அந்த ரூம்குள்ள போகும்போது அந்த ரூம் ஒரு பாஸ்வேர்டால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் அந்த பாஸ்வேர்டுடைய சீக்வன்ஸ். இப்ப கொஸ்டின் மார்க் இருக்கிற பிளேஸ்ல என்ன டிஜிட் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இந்த சீக்வன்ஸ்ல 4:12 இருக்கு. சோ கடைசியா இருக்கிற 12 4க்கு ஈக்குவலா தான் இருக்கும். சோ 4 தான் இதோட ஆன்சர். இதே ஆன்சரை நீங்களே கெஸ் பண்ணியிருந்தா சூப்பர். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடிலையும் பார்க்கலாம். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பேங்கை கொள்ளடிச்சிட்டாங்க. போலீஸ் விசாரிக்கும் போது இந்த 4 வீட்டுக்காரங்களுமே நாங்க ரொம்ப நாளா வீட்டுல தான் இருந்தோம், வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போலன்னு சொல்றாங்க. இவங்கள ஒருத்தங்க போய் சொல்றாங்க அவங்க தான் பேங்கை கொள்ளடிச்சவரும் கூட. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இங்க இருக்கிற 3 காருக்கடியில பனி கம்மியா இருக்கு. ஆனா இந்த காருக்கடியில மட்டும் நிறைய பனி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா இந்த 3 காருமே ரொம்ப நாளா இங்க நின்னுட்டு இருக்கு. ஆனா இந்த கார் எடுத்துட்டு ராபர் வெளியில போன டைம்ல அந்த இடத்துல நிறைய பனி பெஞ்சிருக்கு. அதுக்கு மேலதான் வந்து ராபர் வண்டி நிப்பாட்டு இருக்காரு. சோ இவர் தான் பேங்கை கொள்ளடிச்சவரு. இதே ஆன்சரை நீங்களுக்கு கெஸ் பண்ணியிருந்தா சூப்பர். இன்னைக்கு பார்த்த ரிடில்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்த கையோட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரிடில்ஸ் தமிழ்ல பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.